இன்னும் சில நேரத்தில் திரைப்பட இயக்குனர் திருவாளர் சாய் சுப்பிரமணியம் வழங்கும் கொத்து வரையாமல் இருக்கணும். சோகமா இருக்க சொல்லுங்க. பேர் சோகமா வச்சுக்கணும். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஓகே. இன்னைக்கு சாரி, குட் ஆஃப்டர்நூன், வணக்கம் சொல்லிட்டேன். சூரி பாய் பாய். நான் எங்கே போகிறேன்? 1 2 3 டான்ஸ். சரி, நைட்டு வரேன்னா காப்பு வாங்க வச்சுக்கோ. பாய் பாய் சொல்கிறேன். பாய் போயிட்டா. நான் எங்கே வேணால் சூரியகிட்ட சொல்லிட்டு போவேன். இங்கேருந்து இப்போ நான் பாண்டிச்சேரி கிட்டே போனோம், மரக்காணம் அந்த ஊருக்கு போனோம். போயிட்டு பேக்கெல்லாம் எடுத்தாச்சு, மேக்கப் ட்ரெஸ்ஸு, டான்ஸ் ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்தாச்சு. மேலே பேரண்ட் நின்றுருக்கான். பாய் சிரிக்கிறான். மருமக ஒய்ஃபு 4 நாள் போர் அடிச்சிடும் உங்களுக்கு. எதனா ஒன்று கரெக்டாக பண்ணி இருப்பேன். பாய் பாய் பட்டுமா பாய். ஏ லவ் யூ லவ் யூ லவ் யூ. அழகாக சிரிக்கிறான். கொஞ்சம் இருங்க, ஒரு நாள் அவனையும் காமிச்சிடுறேன். அங்கே பாருங்க மேலே. சரி ஓகே, கிளம்பியாச்சு. பெட்ரோல் மட்டும் போடணும். போகிறது ஒரு 300 பெட்ரோல் ஆகும், வரது ஒரு 300 பெட்ரோல் ஆகும். 130 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. இங்கேருந்து மேப் காமிக்கிறேன். இங்கேருந்து செங்கல்பட்டு, மதுராந்தகம், மதுராந்தகத்துலேருந்து கட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஊர் ஆலங்குற்றோ, அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் சொன்னாங்க. போகிறது ஒரு 2.5 மணி நேரம் ஆகிடும். 3 மணி நேரம் ஸ்லோவாக போவேன் நான். மணி இப்போ கரெக்டாக ஒரு 2 இருக்கும். போகிறதுக்கு 5 ஆகிடும். புறா முடிச்சுட்டு வரதுக்கு 3. இந்த 3000 பேமெண்ட் கேட்டிருக்கேன். 2500 தர முடியும்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் எவ்வளோ தரேன்னு சொல்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ கிளம்பிட்டேன். கரெக்டாக இருக்கும். நின்று போவேன் நான், கொஞ்சம் டைம் இருக்குது அதனால். ஓகே, வீட்டு கிளம்பி பரனூர் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த பரனூர் டோல்கேட்டை நிற்கிறேன். செம்ம வெயில், ஒரே அனல் தாங்க முடியல. அதை ஹெல்மெட் எடுத்துகிட்டு கொஞ்ச நாளாக அந்த நிறுத்திட்டேன். சரியான வெயில் இன்றைக்கி. இந்த பரனூர் டோல்கேட், அடுத்து செங்கல்பட்டு, அடுத்து மதுராந்தகம். மதுராந்தகத்துலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி போயினே இருந்தால் என்னங்க மரக்காணம். இந்த ரூட்லேயே போனாங்க. டோல்கேட்டில் என்ன சோடா கிடைக்கும் பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. அப்படியே பார்த்தா இங்கே கரும்பு ஜூஸ் கடை இருக்குது. ஒரு ஜூஸ் ஒன்று சாப்பிட்டு போகலாம். சரியான வெயில். ஒரு ஜூஸ் ஒன்று போடுங்க சார். எவ்வளோ சார்? 25. வாங்க சாப்பிட்லாம், வாங்க சாப்பிட்லாம். தாங்க முடியல, நல்லாயிருக்கு. சோடா தான் சாப்பிடுவேன். இங்கே சோடா இல்லை அப்படின்னு சொன்னேன். தாங்க முடியல. இது சூரநம்பட்டினம் நிற்காது. ஆலத்தூர் கூட்ரோடு. அங்கே போய்ட்டு லெஃப்ட்டு 6 கிலோமீட்டர் போனால் நீங்கள் சொல்கிற இடம் ஒன்று வந்தாங்க. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வந்துட்டேன் நான். இன்னும் 20 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் நைட்டு வரதான் கொஞ்சம் பயமாக இருக்கும் போல இருக்குது. இந்த பகலில் சுற்றி முற்றி யாரும் ஆளை காணும்.
சூப்பர்மா, இருங்க ஜூம் பண்ணுறேன் உங்களை. ஓ சூப்பர்மா. பருத்தி ஃபுல்லாக பருத்தி விதைக்கையில். சூப்பர்மா, பாட்டெல்லாம் பாடுறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா பேசுகிறாங்க. கையில் பாருங்கள் பருத்தி வச்சுருக்காங்க. போயிட்டு வரோம்மா. ஊர் ஜனங்க நல்லா பேசுகிறாங்க. போயிட்டு வரோம்மா. சரி, நல்லா இருக்கு, அழகாக இருக்கீங்க, நீங்கள் சூப்பராக இருக்கீங்க. வரம்மா. லொக்கேஷன் போட்டு தேர்நிகிற வழியாக வந்துட்டேன். இது ஏதோ ஒரு கிராமத்தில் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இங்கே இருக்க ஆளுங்களை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு அமைதியாக இருக்குது பாருங்கள், ஒரு குக்கிற மாதிரி. அங்கே ஒரு பொட்டி கடை. புதாவில் பார்த்தா நாய் குறைக்குது. எங்கள் அப்பா வயசு ஒரு 4 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இதுதான் கிராமம். இன்னும் இங்கேருந்து எவ்வளோ தொலைமா இங்கேருந்து? இன்னும் எவ்வளோ தொலை போனோம்? 1 கிலோமீட்டர் இருக்குமா? 1 கிலோமீட்டர் இருக்கும். ரைட், ஓகே. இருக்கிற ஊர் பேர் வந்து ஓமிப்பூர். அங்கே ஓமிப்பேர். இங்கேருந்து அப்படியே போனால் ஒரு 1 கிலோமீட்டர் அந்த திரௌபதி கோயில் வருதான். அங்கே தான் இன்றைக்கி ப்ரோக்ராம். இப்போ போகலாம். போகிறப்ப எப்படி போக போகிறேன்னு தெரில. வரப்போ கட் பண்ணி வந்துட்டேன். சரி, பார்க்கலாம். இதாங்க கோயில். இதுதான் கோயில். இங்கே தான் டான்ஸ் கச்சேரி. இன்னும் மக்கள் யாரும் வரல. குக்கிராமம், சின்ன ஒரு கிராமம். பார்த்துருப்பீங்க. நான் வரவில்லை, கேட்டுன்னு வந்தேன். எப்படியோ இங்கே தான் ப்ரோக்ராம். நம்மளுக்கு பின்னாடி மேக்கப் போகிறது என்னடா இருக்கும். இந்த சார்கிட்டலாம் பேசிட்டு போயிட்டேன் நான். பொதிகை சாரல் தமிழ் தெலுங்கு சார் தான். வணக்கம் சார். வாங்க சார். நம்ம புக் பண்ணது இன்றைக்கி ஐயா தான். ரைட், ஓகே சார். இன்னும் சில நேரத்தில் திரைப்பட இயக்குனர் திருவாளர் சாய் சுப்பிரமணியம் வழங்கும் பொதிகை சாரல் இசை நிகழ்ச்சி நடைபெறுவதால் அனைத்து பக்தர்களும் இந்த விழாவை வந்து சேர்த்து தருவார்களை இசைக்கு சார்பாகவும் ஆய்வு சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். மேக்கப் போட்டு எம்ஜிஆர் ஜோசப் நம்ம பிரதர், அவர் நம்ம கூட மேக்கப் போட்டுக்காரு. ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஆக்சுவலாக சிங்கர் அண்ட் லுக் லைக் எம்ஜிஆர். பணத்தில் பாருங்கள், கெட்டப் மாற்றுவார். நம்ம ஃபேன்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறது நல்லா இருக்கேன். தேங்க்யூ. கண்டினியூ பார்ப்போம். ஓகே, நீ வீடியோ எடுக்கிறதுலாம் எடுக்கலாம். டான்ஸ் ஆடுனா அந்த பாட்டுக்கெல்லாம் இந்த பையனை மொபைல் டான்ஸ் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ் தான் தம்பி. இவன் தான் மொபைல் ஹெல்ப் பண்ணுறான். ஓகே, நம்ம தலைவர் சூப்பர் பாட்டு போனாங்க. மயக்க மென்னு வேற லெவலில் இருந்துச்சு. சூப்பர் தலைவர், செம்மையாக இருந்துச்சு. கெட்ட வேற லெவலில் இருக்கா பாருங்க. சூப்பர். ஹலோ, சவுண்ட் சர்வீஸ் மணிகண்டன் மாமா, எங்களுக்கு ஸ்டேஜ் என்ன வாங்கலாம்? மணிகண்டன் மாமா, ஒரு ஸ்டேஜ் என்ன வாங்கலாம்? சோகமா இருக்க சொல்லுங்க. பேர் சோகமா வச்சுக்கணும். ப்ரோக்ராம்
முடிஞ்சிருச்சு. ஜனங்கள்லாம் கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்பிட்டேன். எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, அப்படியே காலி அடிச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு வரப்போ காலியாக இருந்துச்சு, அப்புறம் கூட்டம் நிறைய வந்துச்சு, கடகடன்னு காலி ஆகிடுச்சு. சூப்பர் ஊருங்க, செம்மையாக இருந்துச்சு ஊர், சூப்பராக இருந்துச்சு. கோயில் புறாரம் முடிஞ்சிச்சு. இங்கே இருக்கிற ஊர் தலைவருங்க பிறகு நல்லா கம்பெனி கொடுத்தாங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு கூட்டின்னு போயிருக்காங்க. இங்கேருந்து கொஞ்சம் தொலைவும் அப்படியே நடந்து போய் சாப்பிட்டு வந்துடலாம். என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க. கரண்டு பிடிச்சி சார், பார்த்து வாங்க பாருங்கள். சாப்பிட்றப்போ கரண்டு பிடிச்சி. வெரி குட் சார், சூப்பர் சார். நான் தண்ணி கொண்டுருவாங்க யாருன்னா. வாங்க தெரியல போங்க. கண்டு போயிடுச்சா? பார்த்துமா. ஓகே, கரண்ட் வந்துருச்சு. என்னடா சாப்பிட்றப்ப கண்டில்னு பார்த்தோம், கரெக்டாக கரண்ட் வந்துருச்சு. பக்கத்தில் ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது. இங்கெல்லாம் வீடு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வீட்டில் அன்றைக்கி சாப்பாடு நம்மளுக்கு. நம்ம குருநாதர் உட்காந்துருக்காரு பாருங்கள். உடனே வந்துடுவேன். சாப்பாடு மீன் குழம்பு ஊற்றிருக்காங்க. இன்றைக்கி சாப்பாடு மீன் குழம்பு, சாம்பார், ரசம். வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். கோயில் சாப்பாடு சூப்பராக இருக்குது. ஊர் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது ஊர். சாமி வருது, கோலம்லாம் போட்டுருக்காங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. பேமெண்ட் 2500 கொடுத்தாங்க, அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்கான். சரி ஓகேன்ட்டு என்ன பண்ணுறது, பெட்ரோலுக்கு 600 போச்சு. ஸோ வந்து போனதுக்கு 1900 மிச்சம். இதுதான் கலைஞரோட நிலைமை. 2500 தந்தார். இந்த வீடியோ அவரும் பார்ப்பார். நான் 3000 கேட்டேன், முடியாது 2500. இவ்வளோ தொலை தெரியுங்களா? 130 கிலோமீட்ரு போகிறதுக்கு, வர்றதுக்கு 130 கிலோமீட்ரு. இப்போ மணி என்னென்னா 11:10, 11:15. நான் வீட்டுக்கு போய் 2, 2:30, 3 கூட ஆயிடலாம். ஒரு சின்ன கிராமம். சரி, கலைஞர் நிலம் இதுதான். ஒரு 500 கூட ஜாஸ்தி தர மாட்டாங்க. இந்த வீடியோ அவரும் பார்ப்பார். பார்க்கட்டும், இவ்வளோ தொலைவு வந்திருக்கேன். சரி ஓகே. மணி நைட்டு 1:15 ஆகிடுச்சு. இதை பரனூர் செக் போஸ்ட் வந்திருக்கேன். இன்னும் 1 ஹவர் ஆகும் போகிறது. தெரியாதனமாக வரேன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ தொலைவு, கிட்டத்தட்ட அது ரோடு வந்து மதுராந்தகம் வரைக்கும் நல்லாயிருக்கு. அதுக்கு மேலே அப்படி இருட்டு. போகிறப்போதே ஆளே இல்லை. வரப்போ பின்னாடி அடைச்சி எடுத்துகிற மாதிரியே இருக்குது. முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டர் யாருங்க, பின்னாடி ஒரு 5 கிலோமீட்டர் யாருங்க. ரொம்ப பயந்துட்டேன் நான். எப்படா இந்த மெயின் ரோடு ரன் ஆகிடுச்சு. ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. இனிமேட்டு அவ்வளோ தொழில் நான் 2 வீலரில் வரவும் கூடாது, ப்ரோக்ராம் ஒத்துக்கவும் கூடாது. அவர் 500 தரதுக்கு இன்னும் அழுகுறாரு. இனிமேட்டு இந்த ப்ரோக்ராம் ஒத்துக்கூடாது. ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. சைலண்ட் சர்வர் எங்கேயோ கட் ஆகிட்டு இங்கே பாருங்கள். லொடன்னு ஆடிச்சு. இந்த வெல்டிங் கட் ஆகிட்டு தெரிஞ்சுங்களேன். வண்டி தட ஆடுது. சயின்ஸ் சூடாக இருக்குது, சுட்டுங்க. இன்னும் கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகும் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு. தெரியாதமா சைலண்ட் சர்வர் தொட்டேன். பா, வீட்டுக்கு வந்துட்டேன். மணி நைட்டு இப்போ கரெக்டாக 2:10. சாய் மேலே இருக்கு. ஆமாம் முருகா. டைம் பாருங்கள். மத்தியானம் 2 மணிக்கு கிளம்புனேன். நைட்டு 2 மணிக்கு வரேன். செம்ம தொலைவுங்க. சாவி கேட்டு தர்றது சாவி வேணும். சாவி பாவம் எங்கள் ஒய்ஃப் இன்னும் தூங்காமல் இருக்காங்க. ஏய், இன்னும் தூங்கலையா?
ஆ இஞ்சி இஞ்சி காய் நோட் சொல்லி சாப்பிட்டேன். இப்போ போய் நோட்டு படிச்சுட்டு இருக்கான். படு படு, மணி 2வது மணி பாருங்கள். நோட்டை பார்த்துட்டு இருக்கான். நைட்டு 2 மணிக்கு டைம் பாருங்கள் கொஞ்சம். 2:10. நான் என்ன தூங்க மாட்டான், மூச்சுனே இருப்பான். தூங்க சூரி. குட் நைட். குட் நைட். காலை குழி. ஓகே. எப்படி முடிச்சுட்டு இருக்கான் பாருங்கள். டைம் ஆகுது. அடப்பாவி. ஓகே, குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம் கண்டினியூ வீடியோவை. அவா ரொம்ப பெருசாக இருக்கும் வீடியோ, கோச்சிக்காதீங்க. மதியம் 2 மணிக்கு போட்டு நைட் 2 மணிக்கு வர்றது, அதுதான் வீடியோ. அம்மா முருகா. வீட்டும் அதான் ஒரு நிம்மதியாக இருக்கு. சாப்பிட்டியா நீ? குட் நைட். குட் நைட். அவ்வளோ. ஆமாம், துணி எடுத்துகிட்டு இருக்காங்க. விடிஞ்சிடுச்சு, மணி 2 ஆகிடுச்சு. கண்ணெலாம் எரியுது. மதியம் 2 மணிக்கு போனேன், நைட் 2 மணிக்கு வரேன். குட் நைட். குட் நைட்டில் குட் மார்னிங். நான் சாப்பிட்டேன் மீன் குழம்பு. கோயில் சாப்பாடு மீன் குழம்பு. மீன் குழம்பு ஆக்சுவலாக எனக்கு பிடிக்காது. தண்ணி ஊற்றி காலையில் சாப்பிட்றேன். சாப்பிட்டு நைட் 2 மணிக்கு என்ன சாப்பிட்றோம்ண்ணா. குட் நைட். ஆ